நாராயணன் மக்களுக்கு தவ வழியை உபதேசிக்க உதாரணமாக முன்னால் தவமிருந்த இடம், மகாவிஷ்ணு வாமனனாக அவதரித்த இடமும் அதுவே. அதனாலேயே அந்த ஆசிரமத்திற்கு பெயர் சித்தாசிரமம் என்று வழங்கி வருகிறது என்றார் முனிவர். பிரகலாதனுடைய மகனான வீரசேனனுடைய புத்திரன் மகாபலி என்ற அசுரன் புகழுடன் அரசு புரிந்தான். அவனுடைய ஆதிக்க பெருக்கத்தைக் கண்டு தேவர்கள் பயந்தார்கள். இந்திரன் ஆதிக்கத்தை எல்லாம் மகாபலி ஆக்கிரமித்து கொண்டு விட்டான். இந்திரனை பெற்ற காஷ்யப முனிவரும் மனைவி அதித்தியும் மகாவிஷ்ணுவை குறித்து பெரும் தவம் செய்து, லோகநாதனே, எங்களுக்கு புத்திரனாகவும் எங்களுடைய மகன் இந்திரனுக்கு தம்பியாகவும் நீயே அவதரித்து இந்திரனையும் தேவர்களையும் மகாபலியிடமிருந்து காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அதன்மேல் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுக்க தீர்மானித்து அதிதிக்கு மகனாக பிறந்து வளர்ந்தார். மகாபலி செய்த ஒரு யாகத்துக்கு அழகிய சின்னஞ்சிறு பிரம்மச்சாரியாக வாமனன் சென்றான். மகாபலியின் ஆசிரியரான சுக்கிரர் அசுரகுலத்திற்கு இவர்தான் குரு. விஷயத்தை தெரிந்து கொண்ட இந்த பிராமணன் யாசிப்பதை தர வேண்டாம் என்று எச்சரித்தார். மகாவிஷ்ணுவே என் யாகத்தில் வந்து யாசகம் கேட்டு பெறுவதை விட எனக்கு என்ன மேலான நன்மை உண்டு என்று மகாபலி தன் ஆசிரியருக்கு சொன்னான். என் பாதத்தால் அளந்த மூவடி பிரதேசம் வேண்டும் என்று சிறுவன் கேட்டதை மகாபலி சக்கரவர்த்தி தந்தேன் என்று ஜலம் வார்த்து தந்துவிட்டான். வாமனன் உடனே திருவிக்கிரமனாக பூவுலகை ஓரடியாலும் வானுலகை ஓரடியாலும் அளந்துவிட்டான். 3வது அடியாக தன் திருப்பாதத்தை நாராயணன் மகாபலிக்கு அபயம் என்று அவன் தலைமேல் வைத்தான். உலக பரப்புக்கு சமானம் பக்தனுடைய தலை என்பது இந்த கடைசி நிகழ்ச்சியின் பொருள். 7 சிரஞ்சீவிகளுள் ஒருவன் ஆனான் மகாபலி. இந்த புண்ணிய கதையை சொல்லி ஆதியில் நாராயணன் தவமிருந்ததும் பிறகு காஷ்யபர் தவம் செய்து தேவர்களை காப்பாற்ற வாமனனை பெற்றதுமான அந்த இடம் சித்தாசிரமம் என்கின்ற பெயர் பெற்றது. இந்த புண்ணிய பிரதேசத்தில் நானும் ஆசிரமம் அமைத்து அதில் இருந்து வருகிறேன். என்னுடைய வேள்விக்கு தடையாக அரக்கர்கள் அந்த வனத்திற்கு வந்து வேதனை செய்கிறார்கள். யாகம் நடைபெறாமல் செய்து விடுகிறார்கள். இப்போது நீ வந்திருப்பதே அவர்களுக்கு முடிவு என்றார் விஸ்வாமித்திரர். அப்படியே ஆகுக என்றான் ராமன். அரசு குமாரர்களுடன் விஸ்வாமித்திரர் வந்துவிட்டதைக் கண்டு அங்குள்ள மற்ற ரிஷிகள் மிக மகிழ்ச்சி அடைந்து ஒருவர் பின் ஒருவராக வந்து விஸ்வாமித்திர முனிவரை வணங்கி வரவேற்றார்கள். ராஜகுமாரர்களுக்கு முறைப்படி அதிதி பூஜை செய்து அமர்ந்தார்கள். இன்றே தாங்கள் யாக தீட்சையை எடுக்கலாம் என்று சக்கரவர்த்தி திருமகன் பரபரப்புடன் முனிவருக்கு சொன்னான். அவ்வாறே விஸ்வாமித்திரர் வேள்வி துவக்கத்திற்கு உரிய விரதம் அன்றிரவு எடுத்துக்கொண்டார். மறுநாள் காலை சீக்கிரமாகவே ராஜகுமாரர்கள் எழுந்து யாகசாலையில் இருந்த முனிவரை வணங்கி